வெல்கம் பேக் டு மஹி ஜர்னி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தெரிஞ்சிருக்கோங்க நம்ம டிவி எப்படி இருக்கும், அதாவது பட் ஆனால் முடியலங்க, ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாம் பார்த்துட்டு போயிட்டு சம்மரில் நல்லா வெளிச்சம் இருக்குங்க. வெல்கம் பேக் டு மஹி ஜர்னி. என்னோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்னோட சேனலை ரெகுலராக பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்னோடய பையன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த தேட்ரு மூவிக்காக தான் நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக நான் உங்கள் கூட இன்றைக்கி என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாள் வீடியோவை நான் ஒரு சிங்கிள் கிளிப்பில் எடுத்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் மூவி போனோம். ஈவினிங் அரவுண்டு பார்த்திங்கன்னா ஒரு 4:30 அந்த மாதிரி இருக்கும். அமெரிக்காவில் வின்டர் நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சன்னே சுத்தமாக உங்களால் கேப்சர் பண்ணியே பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் 4:30 அரவுண்ட் 5:30க்கெல்லாம் நல்லா டார்க் ஆயிருங்க. இதுதான் தேட்டர். இந்த தேட்டருக்கு தான் நாங்கள் படம் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். எங்கள் வீட்டில் இருந்து அரவுண்டு ஒரு 20 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த தேட்டர் இருக்குது. இமேஜின் மூவி முடித்ததுக்கப்புறமா என்ன பிளான் இருந்தது, என்ன மூவிலாம் பார்த்தோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் டெட்ராய்டு லைட்னிங் ஷோ பார்க்குறதுக்காக போயிருந்தோம். ஸோ அந்த அமெரிக்கன் லைட்னிங் ஷோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். தேட்டருக்குள்ளே வந்தோடனே நாங்கள் ஃபஸ்ட்டு ஆன்லைன் டிக்கெட் தான் எடுத்துக்கிட்டோங்க. ஸோ அமெரிக்கன் தேட்டரில் தமிழ் மூவி, அப்புறமா தெலுங்கு மூவி, அப்புறம் எல்லா டைப் ஆஃப் வேர்ல்டில் இருக்க மூவியுமே போடுவாங்கங்க. இன்றைக்கி நாங்கள் என்ன மூவிக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோனா 2 படத்துக்காக வந்திருக்கோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க நம்ம டிவி சேனலில். அப்புறம் மோனா 1 வரும்போது அதோட அந்த கார்ட்டூன் வச்சு நம்ம தமிழ் படத்தோட என்ஜாமி என்ஜாமி அப்படிங்கிற மாதிரி சாங்ஸ் எல்லாமே க்ரியேட்டிவாக கார்ட்டூன் பேசிஸில் நம்ம பார்த்துருப்போம்லங்க. அந்த மோனா 2 தாங்க. அந்த படத்துக்கு தான் வந்திருக்கோம். எப்பயுமே தேட்டருக்குள்ளே வந்த உடனேவே என்னோடய ஹஸ்பண்ட் என்னையும் பசங்களையும் சீட்டில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா பாப்கார்ன் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அதுக்காக நான் படம் போடுறதுக்கு முன்னாடியே நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடுவோம். அங்கே போய் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தம்பி எப்போயுமே என்ன கேட்பான்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ரா சீஸ் ஸ்டிக் கேட்பான். ஸோ நானும் சீஸி பால், அப்புறமா பாப்கார்ன். ஸோ இதுதான் நாங்கள் எப்போயுமே வாங்குகிற, எந்த படத்துக்கு போனாலும் நாங்கள் ஆஸ் யூஷுவல் இதுதான் நாங்கள் எப்போயுமே ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். அது மாதிரி இங்கே இருக்க தேட்டரில் பார்த்திங்கன்னா, நம்ம அவுட்டோர் ஃபுட்ஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே தேட்டர் ஆட்டோமேட்டிக் தாங்க. இந்த டைமிங்கில் இந்த மூவி அடுத்தடுத்த ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் இங்கே இருக்க எல்லா தேட்டர்ஸ்லையுமே படம் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ரணதீரனுக்கும் மிதிலனுக்கும் மோனா 2 பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. அதனால் போட்ட உடனே சொல்லிட்டாங்க அந்த படத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. டிஸ்னி மூவி அப்படின்னாலே கிட்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லைங்க. அந்த மாதிரி தான் என்னோடய பசங்களுக்கும். பட் நாங்கள் பார்க்குறதுக்குமே செம்மையாக இருந்ததுங்க. அவங்களோட எடிட் பண்ணியிருந்தது, அப்புறமா அதோட சவுண்டு, அவங்களோட வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு படம் சும்மா செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக கிட்ஸை கூட்டிகிட்டு போனால் ஒர்த்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லணும். அந்த மாதிரி சூப்பராகவே இருந்தது. ஆக்சுவலி அந்த டேலையே இன்னொரு பிளானிங்கும் இருந்தது. படத்தை முடிச்சுட்டு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ்க்கு போகிற மாதிரி ஒரு பிளானிங்கும் இருந்தது. அவங்க கூப்பிட்டுருந்தனால நாங்கள் அங்கேயும் போயிருந்தோம்.
அதுக்கப்புறமா அந்த வீக்லவே நாங்க வந்து லைட்ஸ் பார்க்குறதுக்காக போயிருந்தோங்க. ஸோ இத தனி தனி வீடியோவா ஷேர் பண்ணா நல்லா இருக்காது. ஸோ சேர்த்து ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு 2யுமே சேர்த்து எடிட் பண்ணியிருந்தேன். அமெரிக்கால லைட்னிங்ஸ்லாம் எப்படி இருக்கும்? அதாவது இப்போ வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்லங்க. கிறிஸ்மஸ் டைமில் நிறைய லைட்ஸ் எல்லாமே போடுவாங்க. நாங்க இருக்கிற லொக்கேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ டிசம்பர் 20த் அதுக்கு முன்னாடி, அதாவது டிசம்பர் ஸ்டார்ட் ஆகும்போதுல இருந்தவே அந்த ரோடு ஃபுல்லா லைட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த ட்ரீலலாம் அவ்வளோ லைட்ஸ் இருக்குங்க. எப்பயுமே ரோட நம்ம கிராஸ் பண்ணி போகிறப்ப ட்ரீஸ் எல்லாமே அவ்வளோ அழகா சூப்பரா தெரியும். அந்த மாதிரி தான் இங்க வந்து அழகழகா டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த கிறிஸ்மஸ், நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக. ஸோ 1 மந்த்துக்கு முன்னாடியே இது எல்லாமே ரொட்டீனாக ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான். இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க டெட்ராய்ட் ஜூங்க. நிறைய பேர் கொரீஸ் கேட்டிருந்தீங்க, நாங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், என்னோடய யூடியூப் சேனல்லையுமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்ஸ்டாகிராம்லாம் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க, எந்த லொக்கேஷனில் சிஸ்டர் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் யூஎஸ்ஏல டெட்ராய்ட் மிச்சிகன் லொக்கேஷனில் இருக்கிறோங்க. இன்றைக்கி நான் வந்திருக்கிறதுமே டெட்ராய்ட் ஜூ தான். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் ஷேர் பண்ணுறேங்க. அதாவது நான் டெட்ராய்ட் ஜூக்கு வந்து நாங்கள் அப்போ சம்மர் டைமில் வந்திருந்தோம். அப்போ எப்படி இருந்தது ஜூ அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். லிங்க்கை ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்கிறது லைட்னிங். அரவுண்டு நாங்கள் வந்த டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 7:00 இருக்குங்க. 7 to 9 வரைக்கும், 9:30 வரைக்கும் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோங்க. அன்றைக்கி டெம்ப்ரேச்சர் பார்த்திங்கனாலுமே -டிகிரி கிடையாது. பட் ஆஸ் யூஷுவல் சிங்கிள் டிகிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு 7 டிகிரி 5 டிகிரி அந்த மாதிரி டெம்ப்ரேச்சர் தான். எங்களால் ரொம்ப நாளாக வெளியே வந்து பேலன்ஸ் பண்ண முடியலை. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், நாங்கள் எல்லாருமே க்ளவுஸு, அப்புறம் ஸ்கார்ஃபு, அப்புறமா ஜாக்கெட்ஸ் எல்லாமே நாங்கள் கவர் பண்ணி தான் வந்திருக்கோம். ஸ்னோ பூட்ஸ் முதற்கொண்டு, காலில் போட்டிருக்கிறது கூட ஸ்னோ பூட்ஸ் தான் போட்டு வந்திருந்தோங்க. எங்களால் அப்படி இருந்துமே பேலன்ஸ் பண்ண முடியல. பட் லைட்னிங்ஸ் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசை ஹஸ்பண்ட்க்கு. அவங்களுக்காக அப்படியே சேர்ந்து எல்லாருமே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இப்போ நீங்கள் வாக் பண்ணி இந்த மாதிரி லைட்னிங்ஸ் எல்லாமே மியூசிக்கும் ப்ளே ஆகிட்டே இருக்குங்க பேக்கில். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப குளிருது அப்படின்னா, அங்கங்கே என்ன வச்சுருப்பாங்கன்னா, ஹீட்டர்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அந்த டென்ட் மாதிரி போட்டிருக்காங்கல்லங்க, ஒவ்வொரு பிளேசஸ்லையுமே ஹீட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. டென்ட் இல்லாத பிளேசஸில் பார்த்தீங்கன்னா கேம்பிங், அந்த லைட்டு போட்டு கேம்பிங் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பிளேசஸில் நம்ம கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம எங்களால் லைட்ஸ் எல்லாமே சூப்பராகவே பார்த்து என்ஜாய் பண்ண முடிஞ்சது. ஸோ அதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக கேப்சர் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து லாட்ஸ் ஆஃப் தேங்க்யூ சொல்லிக்கணும். அப்புறம் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கும்போது அந்தந்த கொஞ்சம் கொஞ்சம் பிளேசஸில் வந்து டென்ட்டு வித்து ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. டென்ட்டு போட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் ஷாப் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் பர்கர், அப்புறமா இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு நிறையா பீஃப் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி பீஃப் பர்கர் இருந்தது. அப்புறமா சிப்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஹாட் சாக்லேட்டு. ஸோ டிசம்பரில் ஃபேமஸே ஹாட் சாக்லேட் தாங்க. அது வந்து நீங்கள் எல்லா லொக்கேஷனில் பார்க்க போனீங்கனாலுமே அந்த ஷாப்பில் வந்து ஹாட் சாக்லேட் கிடைக்கும். அந்த டிசம்பர் டு மார்ச் வரைக்கும். ஸோ நாங்கள் வந்து ஹாட் சாக்லேட்டும் என் பசங்க சிப்ஸ் கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அதை வாங்கி கொடுத்தோம். ஆக்சுவலி வெளியே போனாலே மைல்டாவது சிப்ஸு அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக அதை வாங்கி கொடுத்துட்டு நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு ஹாட் சாக்லேட் வாங்கி நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களாங்க, அந்த லைட்டு மேலே ஃபயர் மாதிரி இருக்கா? ஸோ இதுதான் ஹீட்டருங்க. ஸோ ஒவ்வொரு கேபின்லேயும் இந்த மாதிரி ஹீட்டர்ஸ் இருக்கும். அது பக்கத்தில் நம்ம கொஞ்சம் நேரம் நின்னோன்னா நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். பார்க்குறதுக்கு என்னமோ க்ளவுஸ் போட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக தெரியுதுல்லங்க. பட் ஆனால் முடியலங்க. ரொம்ப எங்கள் கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருந்தது. பட் அதுக்காக இந்த கிளைமேட்டை பார்த்து பசங்களை ரொம்ப நேரம் நம்ம உள்ளேயும் வச்சுருக்க முடியாது. எவ்ரிதிங் இஸ் ஹீட்டர் ரன்னிங். அது மட்டும் இல்லாமல் இந்த வின்டர் டைமில் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக இருட்டிடுங்க. 4:30க்கெலாம் டார்க் ஆயிரும். 5 o'clockலாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 o'clock மாதிரி ஆயிருங்க.
அந்த மாதிரி டார்க் ஆயிரும். அப்ப நைட் டியூரேஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அமெரிக்கால. சம்மர்ல பார்த்தீங்கன்னா 9:30க்கு தாங்க லைட்டாவே இருட்ட ஆரம்பிக்கும். ஒரு 6 மணி மாதிரி. சம்மர்ல நல்லா வெளிச்சம் இருக்குங்க. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்குங்க வின்டர். ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணோம்னா, இந்த மாதிரி ஒரு அவுட்டிங் பிளேஸஸ்க்கு வரும்போது, பசங்க லிட்டில் ஃபீல் மைண்ட் ரிலாக்ஸாவும் இருக்கும். நம்மளும் ஜஸ்ட் ஃபீல் ரிலாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப க்ரவுட் இல்லைல்லங்க. நீங்க வீடியோல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஆ அது மாதிரி நாங்க வந்த டைம் வந்து சாட்டர்டே. அதனால ரொம்பவும் க்ரவுடும் இல்ல. கிளைமேட்டும் ரீசன். அதனால ரொம்ப ஆள் இருக்க மாட்டாங்க. நெறைய பார்க்குறதுக்கு அமெரிக்கன்ஸ் தான் வந்திருந்த மாதிரி தெரிஞ்சதுங்க. மாதிரி கிளைமேட்ல அப்புறம் எதுக்குங்க போய் வீடியோ எடுக்குறீங்க? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆ எவ்ரிதிங் இஸ் பாசிட்டிவ் ஜஸ்ட் ஃபார் ஸ்ப்ரெட் அவுட். அமெரிக்கால இந்த மாதிரி கல்ச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் என்னோட எல்லா வீடியோலயும் நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து நாங்க வந்து புதுசு. ஒரு 6 இயர்ஸா தான் இங்க ஸ்டே பண்றோம். நெறையா பேர் 20 இயர்ஸ் அந்த மாதிரி ஸ்டே பண்றவங்கலாம் இருக்காங்க. அவங்கலாம் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த 20 இயர்ஸ்ல அவங்களுக்கு சம்திங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த அமெரிக்கால என்னென்ன இருக்கோ, என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா, இப்ப புதுசா ஒருத்தங்க அமெரிக்கா வராங்க அப்படிங்கிறப்ப, எங்களோட லொக்கேஷன்ல இருக்காங்க, வராங்க அப்படிங்கிறப்ப, அவங்களுக்கு வந்து எதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது, மிதுலன் குட்டிக்கு வந்து நல்லாவே சாருக்கு கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன தூக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்க வந்து அடுத்து எங்க ஹீட்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல ஹீட்டர் பார்த்து பார்த்து அங்க ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணி, அப்புறம் ஒரு இடத்துல கேம்பிங் மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அந்த ஃபயர்ல நின்னுட்டு, அந்த மாதிரி தான் நாங்க பார்த்து பார்த்து கொஞ்சம் மூவ் பண்ணிட்டே இருந்தோம். இந்த லைட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பர்வா இருந்ததுங்க. அது பின்னாடி பேக்ரவுண்ட்ல மியூசிக் எல்லாமே ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா பசங்க விளையாடுறதுக்குன்னு ஒரு தனி லொக்கேஷன் போட்டிருந்தாங்க. அங்க பசங்க கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து உள்ள டைனிங் பண்ணுறதுக்குமே அந்த டின்னர் வச்சுருக்காங்க. இந்த லைட்ஸ் எல்லாமே நல்லா டார்க் ஆனதுக்கப்புறம் 7 to 10 மட்டும்தான் டிக்கெட்ஸ் புக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க எல்லாரும். அதனால அந்த டின்னர் பண்ணுறதுக்குன்னு 2, 3 லொக்கேஷன்ல டின்னர் ஷாப் மாதிரியும் இருந்ததுங்க. எவ்வளோ பெருசா இருக்குன்னு பாருங்களேன் ஜிராஃபி. நாங்க அந்த காலுல குட்டியோண்டு தான் இருக்கோம். நானும் என் ஹஸ்பண்ட் அதான் சொல்லிட்டு இருந்தோம். "எவ்வளோ பெருசா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. பிக்னிக் பார்த்துட்டே இருக்கும்போது கிட்ஸுக்கு வந்து நிறையா கொஞ்சம் ரைட்ஸ் மாதிரியும் வச்சுருந்தாங்க. அந்த ஹார்ஸ் ரைடு எல்லாம் சொல்லிட்டு தான் வந்தோம். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். ரணதீரனும் மிதிலனும் எனக்கு இந்த ஷேப் வேணும், எனக்கு அந்த ஷேப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஷேப்பில் ஏறினாங்க. நீங்களே பாருங்களேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப் இருக்கும். எல்லாருமே ஏறலாங்க. அடல்ட்லேருந்து கிட்ஸ்லேருந்து அடல்ட் எல்லாருமே ஏறலாம் அப்படிங்கிற மாதிரி ரைட்ஸ் தான். நைட்டுக்கு வந்து டின்னர் வந்து நாங்கள் ஆல்ரெடி வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்திருந்தோம். ரணதீரனும் மிதிலனும் பீஸா சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. பட் இந்த டைம் ஸ்ட்ரிக்ட்லி நோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டில் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். அதனால் அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. நைட்டு டின்னருக்கு வந்து நான் நான்வெஜ் தான் எடுத்திருந்தோம். அதனால் தோசை, முட்டை தோசை மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கலாம் போனதும் அப்படின்னு சொல்லிட்டு கிரேவி மட்டும் ரெடி பண்ணியாச்சுங்க. வீட்டுக்கு போனோடனே நாங்கள் டின்னரை வீட்டில் தான் சாப்பிட்டோம்.
அரவுண்ட் இதெல்லாம் சுற்றி பார்த்து முடிக்கும்போதே எங்களுக்கு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. தம்பியும் மித்துலன் குட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நடக்க முடியல. கொஞ்சம் குளிர வேற செஞ்சதாங்க. அதனால மாற்றி மாற்றி நாங்கள் கொஞ்ச நேரம் தூக்கிக்கிட்டோம். டெட்ராய்ட் லைட்னிங் ஜூவில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த லைட்டு தாங்க. செம்ம க்ரியேட்டிவ்ங்க. பாருங்களேன், ஒருத்தங்க டான்ஸ் ஆடுற மாதிரி மித்துக்குட்டியோ ரணதிரா குட்டியோ சிரிச்சுக்கிட்டே பார்த்தாங்க இதை. இந்த இடத்துல தாங்க எங்களுக்கு ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. எங்களோட கையெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு வீங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான். அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணோன்னா, அங்கே பக்கத்தில் ஒரு கேம்பிங் ஃபயர் போட்டிருந்தாங்க. அந்த ஃபயருக்குள்ளே போயிட்டோம். அங்கே போய் ரொம்ப நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் அகெயின் பேக் வந்தோம். அப்புறம் மறுபடி குளிருது அப்படின்னா பக்கத்தில் ஒரு ஹீட்ரு போட்டிருப்பாங்க. அங்கே போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் பேக் அகெயின் வருவோம். இந்த மாதிரி தான் வாக் பண்ணி இந்த லைட்ஸ் எல்லாமே நாங்கள் கவர் பண்ணோங்க. உங்கள் கூட இந்த லைட் ஷோவை நான் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு எனக்கு ஸோ ஹாப்பி தாங்க. இந்த லைட்னிங்கில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் மாடல், அதுக்கப்புறம் ட்ரெயின் மாடல் லைட்னிங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பட் நம்ம அதுக்குள்ளே வாக் பண்ணி போகிற மாதிரியும் செல்ஃபி எடுக்கலாம், அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் இங்கே நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த லைட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ஸோ கூல், சம்திங் எனர்ஜெட்டிக்ஸ், பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அந்த ஒரு 2.5 ஹவர்ஸ் வாக் பண்ணி இந்த ஒரு கிளைமேட்டில் நடந்து உங்களுக்கு எல்லாமே கேப்சர் பண்ணி காமிச்சாச்சு. இதுதான் டெட்ராய்ட் ஜூ லைட்னிங் ஷோங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ கோல்டு. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த இடத்துல நின்று ஒரு போஸ் கொடு, அப்புறம் அந்த இடத்துல நின்று ஒரு பிக் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தோம். பட் கிளைமேட்டு ரொம்ப குளிர்றதுனால போதும் விட்டுடுங்கப்பா, கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் நாங்கள் கிளம்பிட்டோம். எப்படி இருக்குங்க மியூசிக்கோட அந்த லைட்னிங் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆனால் செம்ம இல்லை? வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக ரீச் அரௌண்ட் 9:30 இருக்கும். நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. இந்த வீடியோ இவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்ங்க.